வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு மரபுச் சொற்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. அதாவது நம் முன்னோர்கள் ஒரு பொருளை இப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சொல்லை அப்படியே இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றது தான் மரபு. அந்த சொற்களை தான் நம்ம மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம பாடப்பகுதியில் நிறைய மரபு சொற்களை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். முதல்ல ஒலி மரபு சொற்கள். ஒலின்னா சத்தம். ஒரு விலங்குகளும் பறவைகளும் அவங்க எழுப்புகிற சத்தத்தை நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒலி மரபு சொற்கள். குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் இல்லைனா முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். அடுத்து விலங்குகளோட இளமை பெயர்கள் மரபு சொற்கள். விலங்குகளோட சின்ன குட்டியை நம்ம எப்படி வழிமுறையாக சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறது. ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை, அணிற்பிள்ளை. அடுத்து வினை மரபு சொற்கள். வினைனா ஒரு செயல். நம்ம ஒரு செய்கிற செயலை நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அம்பு எய்தார். நம்ம அம்பை எய்தார்னு தான் சொல்லணும். அம்பு விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்பு எய்தார். ஆடை நெய்தார். பூ பறித்தாள். மாத்திரை விழுங்கினான். நீர் குடித்தான். சோறு உண்டான். கூடை முடைத்தார். சுவர் எழுப்பினார். முறுக்கு தின்றாள். பால் பருகினான். அடுத்து தாவரங்களோட உறுப்பு பெயர் மரபு சொற்களை பார்க்கலாம். இப்போது மா பலா வாழை அந்த மரத்தோட இலையெல்லாம் நம்ம இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈச்சம் தென்னை பனை அதோட இலையெல்லாம் ஓலை அப்படின்னு சொல்லுவோம். கம்பு கேழ்வரகு சோளம் அதோட இலையெல்லாம் தட்டை அப்படின்னு சொல்லுவோம். நெல் புல் திணை அதெல்லாம் தாள் அப்படின்னு சொல்லுவோம். அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி அதெல்லாம் பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் அதோட இருப்பிட மரபு சொற்களை நம்ம பார்க்கலாம். கரையான் இருக்கும் இடத்த நம்ம புற்று அப்படின்னு சொல்லுவோம். கரையான் புற்று. மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை. இங்கே நம்ம பார்த்தோன்னா சிலந்தி வலைக்கு லட்டுலா, நண்டு வலைக்கு பள்ளிக்கு வரலாம். அது நண்டு வலை ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அடுத்து ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலி வலை, யானை கூடம். நன்றி.